கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, நுகர்வு போக்குன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொசிஷன் ஆஃப் a country is adversely affected by a huge increase in consumption. This increases the need for imports and decreases the capacity of export. ஆடம்பர பொருட்கள் மீதான பேராசை, அயல்நாட்டு செலுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான ஒரு விளைவுகளை வந்து உண்டாக்குகிறது. ஏனென்றால் இது வந்து பார்த்திங்கன்னா மிகை நுகர்வு போக்கு, அதாவது நுகர்வு போக்கு வந்து இறக்குமதியை அதிகப்படுத்தி ஏற்றுமதி திறனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைத்து விடுகிறது. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறோம், வெளிக்காட்டும் விளைவுன்னு சொல்கிறோம். Deficit in the balance of payments of the developing countries is also caused by demonstration effect, which influence the people in UDC to imitate Western styled goods. This will raise the propensity to import, causing adverse balance of payments. This is good for the developed countries. மற்றவர் ஒரு பொருளை வந்து பயன்படுத்தும் காட்சியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதனுடைய காட்சியை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒருவர் அந்த பொருளை தானும் பயன்படுத்த வேண்டும் என விருப்பம் கொள்வதை வந்து வெளிக்காட்டும் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விளம்பரம் மற்றும் திரைப்படங்கள் இவ்வாறான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி வளர்ந்த நாடுகளினுடைய பொருட்களை என்ன ஆகும்னா வளரும் நாட்டு நுகர்வோரை வந்து பார்த்தீங்கன்னா வைத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாரோயிங்னு சொல்கிறோம். பாரோயிங் அப்படின்னா வெளிநாட்டில் கடன் வாங்குதல்னு சொல்கிறோம். இது இன்டர்நேஷ்னல் பாரோயிங் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கடன் வாங்கினால் வாங்கும் ஆண்டில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மே காஸ் ஆஃப் ஏ டிஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். வென் இன்டர்நேஷ்னல் பாரோயிங் இஸ் ஹெவி ஏ கண்ட்ரி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வில் பி அட்வர்ஸ் சின்ஸ் இட் ரீபேஸ் லோன்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட். சர்வீசிங் ஆஃப் டெபிட் இஸ் ஹியூஜ் burden. That is why the UDC are the forced to borrow more. வெளிநாட்டில் கடன் வாங்கினா ஆண்டிலுடைய அயல்நாட்டு செலுத்தினில் உபரியும் வட்டியும் திரும்ப செலுத்தும் காலங்களிலும் பற்றாக்குறை சமன்மையும் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து டெக்னாலஜிக்கல் பேக்வார்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. டியூ டு டெக்னாலஜிக்கல் பேக்வார்ட்னஸ் த பீப்புள் இந்தியன்ஸ் ஆர் unable to use the energy solar available with them. As a result, they import huge petroleum product from foreign countries, increasing the trade deficit. இப்போ உள்நாட்டு தொழில்நுட்பம் வந்து பின்தங்கியிருந்தால் புதிய தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரங்களை வெளிநாட்டிலேருந்து வாங்குவதால் இந்த அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொழில்நுட்பத்தில் பின்னடைந்து இருந்தால் என்ன ஆகும்னா உள்நாட்டில் தொழில்நுட்பம் வந்து பின்னடைந்திருந்தால் வெளிநாட்டிலேருந்து இயந்திரங்களை வெளிநாட்டிலேருந்து வாங்குவதால் வெளிநாட்டு செலுத்தினிலேருந்து சமநற்ற நிலையை வந்து அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பாலிட்டிக்ஸ், பன்னாட்டு அரசியல் சொல்லக்கூடியது. த ரிச் கண்ட்ரீஸ், எக்ஸாம்பிள் USA, need to sell their weapons to promote their economy and generate employment. Hence, wars between countries, for example, Iran and Iraq, Pakistan and India, are stimulated in order to win the wars. The poor countries are forced to buy the weapons from weapon-rich countries using their export earnings and creating trade deficit. Thus, UDC are trapped forever. சொல்கிறது பன்னாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்க்கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் நாடுகள் வந்து பார்த்தோன்னா மற்ற நாடுகளிலேயே நடைபெறும் போர்களை பயன்படுத்தி ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு ஏராளமாக விற்பனை செய்கின்றன. போர்களில் வெற்றி பெற பின்தங்கிய நாடுகள் வந்து போர்க்கருவிகள் வாங்க தங்களால் இயலாது. ஸோ ஏற்றுமதி வருவாயை செலவிட்டு வாணிப பற்றாக்குறையில் பிடிபடுகின்றன. இப்போ எடுத்துக்கிட்டால் யார் இதுமாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா செய்கிறாங்க. அவங்க வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மிஸ்யூஸ் டு கரெக்ட் BOP டிஸ்ஈக்குவல்பிரின்னு சொல்கிறோம். அயல்நாட்டு செலுத்தினில் சமமின்மையை வந்து நீக்கும் வழிமுறைகள் சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரிசியேஷன் ஒன்று, பண அளிப்பு சுரப்புன்னு சொல்கிறது, டிவாலேஷன் சொல்கிறது, பண மதிப்பு குறைவு, இம்போர்ட் கண்ட்ரோலு, இறக்குமதி கட்டுப்பாடு, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் வந்து ஏற்றுமதி ஊக்கம், அடுத்து எக்ஸ்சேஞ்சு கண்ட்ரோல்ஸு, செலவாணி கட்டுப்பாடுகள், அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டியூட்ஸு, இறக்குமதி பதிலீட்டு பண்டங்களை உற்பத்தி செய்தல், மனிட்டரி பாலிசி பணக்கொள்கை அதுமாதிரி இருக்கிறது. அப்புறம் கேபிட்டல் இம்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூலதன இறக்குமதி, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் நம்பர் ஆஃப் த மெஸ்யூஸ் available for correcting the balance of payments disequilibrium. They are divided into two broad groups, namely automatic correction, deliberate misuse சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தானாக செயல்படும் வழிமுறைகள் மற்றும் விரும்பி செயல்படுத்தும் வழிமுறைகள் சொல்லி ரெண்டு வகையாக இருக்குது. இதில் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னா தானாக சரியாதல். இது வந்து பார்த்திங்கன்னா சந்தை விசைகளான தேவையும் அளிப்பும் எந்தவித தலையீடுமின்றி இது அதிகரிக்க குறைய அனுமதித்தால் அது வந்து என்ன ஆகும்னா காலப்போக்கில் வந்து பார்த்தோன்னா இதாகுது. அதாவது என்னென்னா
If the market forces of demand and supply are allowed to play freely, equilibrium will be automatically restored in course of time. Under the free exchange rate system, the automatic adjustments of the balance of payments can take place through the changes in the variable like price, interest, income and capital flows. இப்போ சந்தைகள் வந்து விசைகளான தேவையும் அளிப்பும் வந்து எந்த தலையீடுமின்றி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க குறைய அனுமதித்தால் காலப்போக்கில் அயல்நாட்டு செலுத்து நிலையில் தானாக வேண்டாம் சமநிலையை அடையும் என நம்பப்படுகிறது. ஆனால் மாறுகின்ற அந்நிய செலாவணி மாற்று வீத முறையில் வந்து அயல்நாட்டு செலுத்து நிலையில் விலை, வட்டி வீதம், வருமானம் மற்றும் மூலதன இழப்பு ஏற்படுவதில் நடக்கும் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி பார்க்குறோம், விலையை சரி செய்தல் சொல்லி. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் outflow from the deficit country to a surplus country, there will be a fall in the money supply in the deficit country and increase the money supply in the surplus country. This will result in the rise in the price in the surplus country, which will encourage imports and discourage exports. Fall in prices in the deficit country will encourage export and discourage imports, leading to restoration of the BOP equilibrium. இப்போ அயல்நாட்டு செலுத்து நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை நாட்டில் வந்து பண அளிப்பு குறைந்து வட்டி வீதம் உயரும். உபரி நாட்டில் வந்து பண அளிப்பு உயர்ந்து வட்டி வீதம் குறையும். உபரி வட்டி வீதம் குறைவினாலும் பற்றாக்குறை நாட்டு வட்டி வீத உயர்வினால் வந்து அந்நாட்டினுடைய நிதி முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிதி சந்தையிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதலீடுகளை திரும்ப பெற்று உள்நாட்டுக்குள் வந்து கொண்டு வருவார்கள். ஸோ இது வந்து உபரி நாடுகளுடைய இது தலைகளாக நடக்கும். விளைவாக இருவகை நாடுகளிலுமே அயல்நாட்டு செலுத்து நிலையை வந்து சமநிலை அடையும் அப்படின்னு சொல்ல முடிகிறது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி பார்க்குறோம், வட்டி வீத சரி செய்து. The contraction of the expansion of the money supply resulting from the BOP deficit or surplus leads to a rise or fall in the interest rates. A rise in interest rate in the இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிசிட் will encourage investors to withdraw their funds from the abroad and they invest in their home country. The opposite happens in the surplus country. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ அந்த அயல்நாட்டு செலுத்து நிலை வந்து பற்றாக்குறை நாட்டினுடைய பண அளிப்பு வந்து குறைந்து வட்டி வீதம் உயரும். உபரி நாட்டில் வந்து பண அளிப்பு வந்து உயர்ந்து வட்டி வீதம் குறையும். ஸோ உபரி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வட்டி வீதம் வந்து குறைவினாலும் பற்றாக்குறை நாட்டு வட்டி வீத உயர்வினால் வந்து என்ன ஆகுனா அந்நாட்டினுடைய நிதி முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிதி சந்தையிலிருந்து முதலீடுகளை திரும்ப பெற்று உள்நாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் வந்து இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட், வருமானம் சரி செய்தல் சொல்லக்கூடியது. A nation with payment surplus will experience rising income which will increase imports and thereafter equilibrium is restored in balance of payments. இப்போ செலுத்து நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உபரி நாட்டினுடைய வருமானம் உயர்வு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்க தூண்டும். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி அதிகரித்து செலுத்து நிலை வந்து உபரி வந்து நீங்கள் சமநிலை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு டயக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் வந்து டெலிபரேட் மெஷர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறக்குமதி கட்டுப்பாடுகள், ஏற்றுமதி ஊக்குவித்தல் சொல்லி அதில் வந்து மணி கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பென்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது ஏற்றுமதி தீர்வை நீக்குதல் குறைத்தல். டிவாலேஷன் ஆர் ரிவாலேஷன் சொல்லக்கூடியது, ஏற்றுமதி மானியம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், ஏற்றுமதி ஊக்குவித்தல். இதில் டெலிபரேட் மெஷர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபாரின் லோன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தானாக வந்து பார்த்திங்கன்னா சரி செய்தல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா செலாவணி கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து இதர வழிமுறைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கடன், அதேமாதிரி இன்சென்டிவ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாட்டு மூலதன வரியை ஊக்குவித்தல். தேர்ட் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டு, சுற்றுலா மேம்பாடு. ஃபோர்த் வந்து இன்சென்டிவ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்சஸ், வெளிநாட்டு வாழ் குடிமக்களுடைய பண அனுப்ப ஊக்குவித்தல். ஃபிஃப்த் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இறக்குமதி பதிலீட்டு பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ட்ரேட் மெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சொல்லி அபாலிஷன் ஆஃப் த ரெடக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், ஏற்றுமதி தீர்வை தீர்க்குதல். அதேமாதிரி எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ், ஏற்றுமதி மானியம். தேர்டு வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், ஏற்றுமதி ஊக்குவித்தல். இதில் இம்போர்ட் கண்ட்ரோல், இறக்குமதி கட்டுப்பாட்டில் வந்து இம்போர்ட் டியூட்டிஸ், இறக்குமதி தீர்வை. இம்போர்ட் குவாட்டாஸ், இறக்குமதி பங்களவு. அதாவது இம்போர்ட் ப்ராகிபிடேஷன், இறக்குமதிக்கு தடை அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஃப்ளோ அடுத்து வந்து நான் பார்க்குறது வந்து கேபிட்டல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூலதன பெயர்வு அப்படின்னு சொல்கிறது. சேஞ்சஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் consequent to the POP disequilibrium will encourage capital flow
from the surplus nation to deficit nations helping restoration of the BOP equilibrium. வெளிநாட்டு மூலதனத்தை வந்து வட்டி வீதத்தை உயர்த்தி கவர்ந்து இழுக்க முடியும். செலுத்து நிலை வந்து பற்றாக்குறை நாடுகள் வட்டி வீதத்தை உயர்த்தி செலுத்து நிலை சமநிலையை என்ன பண்ணலாம், நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது டெலிபரேட்டிவ் மிஸ்யூஸ்ன்னு பார்க்குறோம். டெலிபரேட் மிஸ்யூஸ்னால் விரும்பி செயல்படுத்தப்படும் வழிமுறைகள் சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ட்ரேட் மிஸ்யூஸ் அண்டு மிஸ்செலினஸ் மிஸ்யூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பணவியல் வழிமுறைகள், இன்னொன்று வாணிப வழிமுறைகள்னு சொல்லி இருக்குது. அதேமாதிரி மானிட்டரி மிஸ்யூஸ், அதாவது பணவியல் வழிமுறைகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாணிப, அதாவது ட்ரேட் மிஸ்யூஸு, இன்னொன்று வந்து மிஸ்செலினஸ் மிஸ்யூஸ், இதர வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக இருக்குது. ஃபஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி மிஸ்யூஸ்னு சொல்லுவோம். மானிட்டரி மிஸ்யூஸ் அதில் வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன், பண அளிப்பு சுருக்கம்னு சொல்லுவாங்க. பண அளிப்பு சுருக்கம் அப்படிங்கிறது இது வந்து உள்நாட்டு பொருட்களுடைய விலை அதிகமாக இருந்தால் மலிவான வெளிநாட்டு பொருட்கள் வந்து பார்த்தோன்னா பண அளிப்பு சுருக்கங்கிறது. அதாவது வந்து பார்த்தோன்னா டொமஸ்டிக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் மலிவான வெளிநாட்டு பொருட்கள் என்னாகும் அப்படின்னா லோ எக்ஸ்போர்ட்ஸு, மலிவான வெளிநாட்டு பொருட்கள் மக்கள் அதிகம் வாங்குவார்கள். மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்தோன்னா லைக் பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன். பீப்புள்ஸ் ஆல்சோ லைக் ஃபார் த லோ ப்ரைஸில் இருந்தால் அப்போ வந்து இறக்குமதி உயர்த்திவிடும். அப்போ இம்போர்ட் என்னாகும், இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹை ஆயிரும். வெளிநாட்டு விட அதிக விலை உள்ள பொருட்களை வாங்க மாட்டார்கள். ஃபாரினர் என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமாக ஹை காஸ்ட்டு கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா நாட் பை த ஃபாரினர்ஸ் வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஏற்றுமதி குறைத்து விடும். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் என்ன பண்ணிடும், லோ த எக்ஸ்போர்ட், இது வந்து எக்ஸ்போர்ட்டை குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதெல்லாம் வந்து மானிட்டரி கான்ட்ராக்ஷன் சொல்கிறது, பண அளிப்பு சுருக்கம்னு சொல்கிறது. அடுத்து டிவாலேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பு குறைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய மைய வங்கி, அதாவது ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல் வங்கின்னா அந்நாட்டினுடைய பணத்தை மற்ற நாடுகளின் பண மதிப்பு வந்து அதாவது மணி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்னுடைய மணி வேல்யூவில் வந்து பார்த்தோன்னா தானாக முன் வந்து குறைத்து அதை தானாக முன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களே முன் வந்து அந்த டொமஸ்டிக் கரன்சினுடைய இதை வந்து பார்த்தோன்னா அனதர் கரன்சியோடு வந்து பார்த்தோன்னா அஃபீஷியல் ரேட்டுக்கு அதை ரெடியூக்ஷன் பண்ணுறது, தானாக முன் வந்து பார்த்தோன்னா குறைப்பது. செலவாணி மதிப்பு குறைப்பாகும். இதுதான் என்ன சொல்கிறது, செலவாணி மதிப்பு குறைவாகும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 70 ரூபா என்ற பணமாற்று வீதத்தை 80 ரூபா என்று குறைத்து நிர்ணயிப்பதை செலவாணி மதிப்பு குறைப்பு என்னலாம் சொல்லலாம் ஷார்ட்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவாலேஷன் ஆஃப் கரன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் செலவாணி மதிப்பு குறைப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1947 3 நடந்திருக்கு. ஒன்று செப்டம்பர் 29, 1949, ஜூன் 6, 1966, ஜூலை 1, 1991 3 முறை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அயல்நாட்டு செலுத்து நிலை வந்து சமன்மையை உள்ள நாடு வந்து தன் பணத்தினுடைய மதிப்பை என்ன பண்ணுவோம், குறைத்து மதிப்பிடும்னு சொல்கிறாங்க. குறைத்து மதிப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இறக்குமதி ஊக்கத்தை வந்து கொடுத்து செலுத்து சமநிலையை வந்து சரி செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதான் இறக்குமதிக்கு இல்லையா, இறக்குமதியினுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அது என்ன பண்ணலாம், செலுத்து சமநிலையை வந்து சமன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட்ஸ் டு கரெக்ட் த டிஸ்ஈக்வலன்ட், ஸ்டிமுலேட் இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ் இம்போர்ட்ஸ் டு த கரெக்ட் த டிஸ்ஈக்வலன்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், அந்நிய செலாவணி கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது. அந்நிய செலாவணி அந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இன்டர்வென்ஷன், அரசனுடைய தலையிடுவது வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து தலையிடுவதை வந்து பார்த்தோன்னா செலவாணி கட்டுப்பாடு என்கிறோம். அதை தான் என்ன சொல்கிறோம், ஃபாரெக்ஸ் இந்த மார்க்கெட், அரசு தலையிடுவது செலவாணி கட்டுப்பாடுங்கிறோம். ஸோ அயல்நாட்டு செலுத்து நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இந்த பேமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கு இது புகழ் வாய்ந்த ஒரு நடைமுறையாகன்னு சொல்கிறாங்க. ஒரு வந்து ஃபேமஸான ஒரு சிஸ்டம் சொல்கிறக்கூடியது. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏர்ன் பண்ணுறது வந்து ஸ்டாக்கு இருப்பு வைக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலு, அதேமாதிரி அதை ஸ்டாக் வைக்கிறது, இப்படிலாம் வந்து பார்த்தா தன் கட்டுப்பாட்டில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம், அண்டர்டேக் த கண்ட்ரோல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். ஸோ மைய வங்கியிடம் ஒப்படைத்து உள்நாட்டு பணமாக மாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்நிய செலாவணி ஈட்டுபவர்கள் வந்து அதை மைய வங்கியிடம் என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசிம்ஷன் பண்ணி அதை கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அண்ட் ஏர்னிங் ஆஃப் த கண்ட்ரி, ஸோ நம்மளுடைய பணமாக என்ன பண்ணிக்கலாம், மாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இம்மாதிரியான கட்டுப்பாடுகள் இருப்பதால் ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியை சிறப்பாக குறைக்க முடியும்.
கட்டுப்பாடுகள் பொருள் கடத்தலுக்கு வழிவகுக்கும் என்ற கருத்தும் உண்டு. இந்த இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாடு வந்து சிறப்பாக இறக்குமதி வந்து சிறப்பாக குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்டை வந்து எளிதாக என்ன பண்ண ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலும் அது வந்து கடத்தலுக்கு வந்து வழிவகுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்மக்லிங் இது மாதிரி இதுக்கு வந்து கடத்துறதுக்கு வழிவகுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ தங்கம் கடத்தல் விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மக்லிங் ஆஃப் த கோல்டு டு த இந்தியன் ஏர்போர்ட்ஸ் ரெகுலரி ஹேப்பன்ஸ் ஆஸ் த பேர் ரிப்போர்ட்ஸ் இன் த மீடியா. இப்போ பத்திரிகைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கருத்து இந்திய மாநில தங்கம் கடத்தி வருதலை பிடிப்பது சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பத்திரிகைகள் பார்க்குறோம். இது மாதிரி நடக்கக்கூடியது. ட்ரேட் மிஸ்யூஸ் பண்ணுறோம் வாணிப வழிமுறைகள்னு சொல்லக்கூடியது. இந்த ட்ரேட் மிஸ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி ஊக்கமளித்து இறக்குமதியை வந்து குறைக்கும் வழிமுறைகளே வாணிப வழிமுறைகளாகவும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சொல்லி பார்க்குறோம். ஏற்றுமதி ஊக்கமளித்தல் அப்படின்னு என்னென்னா, இப்போ கீழே உள்ள ஒரு பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரெடியூசிங் ஆர் அபாலிஷிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், ஏற்றுமதி மீது விதிக்கப்பட்ட சுங்க வரியை குறைத்தல். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைடிங் த எக்ஸ்போர்ட் சப்சிடி, ஏற்றுமதி மானியம் வழங்குதல். தேர்ட் பாயிண்ட்டு என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பை கிவிங் மனிட்டரி, ஏற்றுமதி உற்பத்தி தொழில் நடத்துபவர்களுக்கு பண நிதி உருவ மற்றும் நிறுவன சலுகைகள் வழங்குதல். அடுத்து இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இறக்குமதி கட்டுப்பாடுன்னு சொல்லி இறக்குமதி கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட வழிமுறை உள்ளடக்கி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்போசிங் ஆர் என்கேசிங் இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி மீது வரி விதித்தல் முன்பே விதிக்கப்பட்டிருந்தால் விகிதத்தை அதிகப்படுத்தலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட்ஸ் த்ரோ இம்போர்ட் குவாட்டாஸ், பங்களவு நிர்ணயித்து இறக்குமதியை குறைக்கலாம். பங்களவு என்பது இறக்குமதி அளவை நிர்ணயித்தல் ஆகும்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து லைசன்சிங் அண்ட் ஈவன் ப்ரோகபிட்டிங் த ஆல் டுகெதர் த இம்போர்ட் ஆஃப் த certain நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். இப்போ கட்டுப்பாடு அல்லது தவிர்ப்பு என்ற முறையில் வந்து அத்தியாவசியமற்ற பொருட்களை குறைப்பது. ஆனால் இது கடத்தலை ஊக்குவிக்குன்னு சொல்கிறாங்க. பட் திஸ் வுட் என்கரேஜ் ஸ்மக்லிங், ஆனால் இது என்ன பண்ணும், கடத்தலை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லனஸ் இஷ்யூஸ்னு சொல்கிறது. In addition to misuse mentioned above, that there are a number of the other misuse that can help make a balance of payments position more favorable. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாம் கற்றுக்கொண்ட வழிமுறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழிமுறைகளை பின்பற்றி அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஃபாரின் லோன்ஸ், வெளிநாட்டு கடன், என்கரேஜிங் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஹோம் கண்ட்ரி, சலுகைகள் மூலம் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்தல், டெவலப்மெண்ட் ஆஃப் த டூரிசம் டு அட்ராக்ட் த ஃபாரின் டூரிஸ்ட்டு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்தல், ப்ரொவைடிங் த இன்சென்டிவ்ஸ் டு என்கரேஜ் இன்வேர்டு ரெமிட்டன்ஸ், வெளிநாட்டு மக்களின் அனுப்புதலை நாட்டுக்குள் கொண்டு வர ஊக்குவித்தல், இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இறக்குமதியாகும் பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்தல். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.